தமிழகத்தின் தெற்கு கரையில் அலைமோதும் கடலின் அரவணைப்பில் அமைந்துள்ள புனித தலம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவில். கடற்கரையில் அமைந்துள்ள 6 படைவீடுகளில் ஒன்றாகிய இந்த தலம் பக்தர்களின் நம்பிக்கையையும் ஆன்மீக அனுபவங்களையும் தலைமுறைகளாக தாங்கி நிற்கிறது. பழமையான காலத்தில் அசுரர்களில் வல்லவராக இருந்தான் சூரபத்மன். அவன் தன் தபசால் பெரிய வரங்களை பெற்றிருந்தான். தேவர்கள் அவனால் துன்புறுத்தப்பட்டனர். அவர்களின் வேண்டுகோளை ஏற்று பரமசிவனின் ஆற்றலிலிருந்து உருவான 6 முகமுடைய குமாரனாக முருகன் அவதரித்தார். சூரபத்மனை அழிக்கவே அவர் இந்த பூமியில் பிறந்தார். தன் வேலாயுதத்தை ஏந்தி தேவர்களின் சேனையை வழிநடத்தி திருச்செந்தூர் கடற்கரையில் கடுமையான யுத்தத்தை நடத்தினார். கடல் அலைகள் கூட அந்த யுத்தத்தின் சாட்சியாக இருந்தன. அந்த போரில் சூரபத்மன் பல வடிவங்களை எடுத்தான். முதலில் யானையாகவும், பின்னர் சிங்கமாகவும், கடைசியில் ஒரு பெரிய மரமாகவும் மாறினான். இறுதியில் முருகன் தன் வேலை கொண்டு அந்த மரத்தை 2ஆக வெட்டினார். ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறினது. அவற்றை தன் வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். அந்த நாளைத்தான் இன்று சூரசம்ஹாரம் என பக்தர்கள் கொண்டாடுகின்றனர். போருக்கு பிறகு தேவர்கள் முருகனை வணங்கி அந்த இடத்திலேயே அவருக்காக ஒரு கோவிலை அமைத்தனர். கடலுக்கு நேராக அமைந்துள்ள இந்த கோவில் மற்ற முருகன் கோவில்களிலிருந்து வித்தியாசமானது. பெரும்பாலான கோவில்கள் மலைமேல் அமைந்திருக்கும் நிலையில் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் திகழ்கிறது. கோவிலின் ராஜகோபுரம் உயரமாக வானத்தை தொடும் போல தெரிகிறது. கடல் அலைகள் அதன் அடியில் மோதும்போது பக்தர்களுக்கு ஒரு பரவசமான உணர்வு ஏற்படுகிறது. செந்தில் ஆண்டவர் என பக்தர்கள் அன்புடன் அழைக்கும் முருகன் இங்கு வெற்றியின் சின்னமாக காட்சி தருகிறார். திருச்செந்தூரில் மிகவும் பிரபலமானது நாழி கிணறு. கடலின் அருகில் இருந்தாலும் இந்த கிணற்றில் உப்பில்லாத இனிய தண்ணீர் கிடைக்கிறது. சூரபத்மனை வென்ற பிறகு தேவர்களுக்கு தண்ணீர் தேவையாக இருந்தபோது முருகன் தன் வேலால் பூமியை துளைத்து இந்த கிணற்றை உருவாக்கியதாக புராணம் கூறுகிறது. பக்தர்கள் கடலில் நீராடி பின்னர் நாழி கிணற்றில் குளித்து சாமியை தரிசிப்பது வழக்கம். இது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் என நம்பப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறுவன் பேச முடியாமல் பிறந்தான். அவன் பெற்றோர் தினமும் திருச்செந்தூருக்கு வந்து முருகனை வேண்டிக் கொண்டனர். ஒரு நாள் சூரசம்ஹார விழாவின் போது அந்த சிறுவன் திடீரென வேலவேல் முருகன் என்று கத்தினான். அந்த சத்தம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அன்றிலிருந்து அந்த குடும்பம் முருகனின் அருளை உலகம் முழுவதும் புகழ்ந்து பேசினார்கள். இவ்வாறான அநேக அனுபவங்கள் திருச்செந்தூரின் மகிமையை மேலும் உயர்த்துகின்றன. திருச்செந்தூரில் வருடம் முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக ஸ்கந்த சஷ்டி விழா மிக பிரசித்தம். அந்த நாட்களில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நாடக வடிவில் நடத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி அந்த நிகழ்வை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றனர். தைப்பூசம், அவனி பெருந்திருவிழா, கார்த்திகை தீபம் போன்ற விழாக்களும் மிக விமர்சையாக நடைபெறுகின்றன. அந்த நாட்களில் கோவில் முழுவதும் தீபங்களின் ஒளியால் பிரகாசிக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் வெறும் ஒரு மதத்தலம் அல்ல, அது நம்பிக்கையின் அடையாளம். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் உண்மை மற்றும் தைரியத்துடன் போராடினால் வெற்றி நிச்சயம் என்பதை கற்பிக்கும் தெய்வீக பாடமது. முருகன் சூரபத்மனை வென்றது நம்முள் இருக்கும் அகந்தையை வெல்வதை குறிக்கிறது. வேல் என்பது ஞானத்தின் சின்னம். அந்த ஞானம் நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்கிறது. இன்று கூட கடற்கரையில் அலைகள் மோதும் சத்தத்துடன் முருகா முருகா என்ற பக்தர்களின் கூச்சல் கலந்து ஒலிக்கிறது. அந்த ஒலி காலத்தை தாண்டி நம் உள்ளங்களை தொடுகிறது. திருச்செந்தூர் சென்றால்
கடல் அலைகள் நம்மை தொடும், ஆனால் முருகனின் அருள் நம் ஆன்மாவை தொடும். அதனால்தான் மக்கள் இதை வெற்றிவேல் முருகன் தரிசனம் கிடைக்கும் தலம் என்று போற்றுகின்றனர்.